அதனால் குலதெய்வ பூஜைகள் பாருங்கள் பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்மளை அவங்க வந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வழிபாடு பண்ணலாம். நம்ம அப்பா அம்மா தானே அவங்க, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. எடுத்து போட மனசு இருக்காது இல்லையா, அப்படி வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருந்தாலும் நம்மளே நம்ம குலதெய்வம் உள்ளே வரத்துக்கு தடை பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கும் போது வந்து குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராது. நம்ம மேலே வருத்தப்படுவாங்க, நமக்காக வந்து செய்யல, அந்த வருத்தம் தான் நமக்கு சாபமாக வந்துடுதுமா. சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு முன்னோர்களுடைய கர்மம் வந்து நம்மளுக்கு இருக்குது, சாபம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் குலத்திலேருந்து வந்து வழிபாடு பண்ணுறாங்க, இதை செய்யலாமன்னா நம்ம குலதெய்வம் வந்து அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கும். பிஹேபக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ராலஜி சங்கீதா அவர்கள். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பெரும்பாலான வீட்டில் வந்து செய்கிற ஒரு விஷயம். ஆனால் அவங்களுக்கு சில பேருக்கு வந்து குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்றது தெரியாமலே இருக்குது. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னா, குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கணும், முதல்ல நம்ம வந்து குலதெய்வத்துக்கான ஒரு தனி விளக்கு நம்ம வைக்கணுமா. மற்றபடி நம்ம எத்தனை விளக்கு வேணால் நம்ம ஏற்றலாம். ஆனால் ஒரு விளக்க குலதெய்வத்துக்கு நம்ம தனியாக வச்சு அந்த தெய்வத்தை வந்து குலதெய்வத்துக்கு நீ ஏற்றணுமா. அந்த மேக்சிமம் நம்மளால் முடிஞ்சது, எங்களுக்கு குலதெய்வம் தெரியும், எங்கள் குலதெய்வத்துக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்கோன்றவங்க வந்து குலதெய்வ கோயிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு முன்னாடி இந்த விளக்கை வச்சு வழிபாடு பண்ணலாமா. அந்த விளக்கை அவங்க குலதெய்வமாகவே நினச்சி வழிபாடு பண்ணணும். அப்படி வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குமா. இன்னொன்று என்னென்னா, குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், நான் குலதெய்வ கோயிலுக்கே போக மாட்டேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், என் வீட்டுக்கு நீ வரணும்னா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுமா. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க வெளிநாட்டிலே இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க வந்து அவங்க குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணணுமா. குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், குலதெய்வத்துக்கு வந்து ஆடை எடுத்து கொடுத்து வழிபாடு பண்ணணுமா. அது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அது நிறைய பேருக்கு தெரியுதுல. அதே மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலில் நிறைய பேர் தங்குற மாதிரியான அமைப்புகள் இருக்காது. எங்கள் குலதெய்வ கோயிலில் எங்களால் தங்க முடியும்னா ஒரு இரவு தங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அவங்க லைஃப் வந்து மாறும். அது செய்யலாம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறவங்க வந்து குடும்பத்தோடு போய் தான் குலதெய்வ வழிபாடு பண்ணணுமா. நான் தனியாக போய் கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க போகக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ முன்னோர்களை வந்து அவங்க வழிபட்டுகிட்டே இருக்கணும். நம்ம குலதெய்வன்றது நம்ம முன்னோர்கள் தாம்மா, வேறு யாருமே கிடையாது. அதனால வந்து முன்னோர்களுக்கு வந்து கண்டிப்பாக இவங்க திதி கொடுக்கறது, அமாவாசை கும்பிட்றது. என்னால் அமாவாசை கும்பிட முடியலன்ற கூட முக்கியமான 3 அமாவாசை இருக்குது வருஷத்தில். அந்த 3 அமாவாசையை மட்டுமாவது அவங்க கும்பிட்டுக்கலாம். திதி கண்டிப்பாக அவங்க கொடுக்கணுமா. இந்த மாதிரி கொடுத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினா தான் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குமா. இதை ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் நம்ம நினைக்கவே தேவையில்ல, அவங்களே தானே நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்கம்மா. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த வழிபாடு கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி உடைஞ்ச பொருட்களை வச்சுருந்தா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காதுமா. அதுக்கு வந்து அந்த மாதிரியான வந்து தன்மை இருக்குது. எரிஞ்சு போன சில பொருட்களையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது ரொம்ப என்னுடைய வந்து மெமரிஸாக இருக்குது, இல்லை இது எனக்கு வந்து முக்கியமானவங்க கொடுத்தது, அது வந்து சேதம் அடைஞ்சிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து போட மனசு இருக்காது இல்லையா, அப்படி வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருந்தாலும் நம்மளே நம்ம குலதெய்வம் உள்ளே வரத்துக்கு தடை பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துங்கள்லையும் வராது. அதே மாதிரி வந்து ரொம்ப துர்நாத்தம் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள், இப்போ பாத்ரூமே இருக்குது, அதை வந்து கண்டினியூவாக வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணுமா. அதாவது துர்நாத்தம் அடிக்கிற இடத்துல கடவுள் வாசம் பண்ணாது. இது வந்து பொதுவான விதி. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கும் போது வந்து குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராது. இப்போ வந்து அந்த தூய்மை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சுக்கணும். வாசனை பொருட்களை நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருக்கணும். மங்கள பொருட்கள் சொல்கிறாங்க இல்லைம்மா, அந்த மங்கள பொருட்களை மேக்சிமம் நம்மளும் யூஸ் பண்ணணும். நம்ம பூஜை அறையிலையும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குமா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மங்கள பொருட்கள்னா அந்த குங்குமம், மஞ்சள், திருநீர், இதுதான்மா. இதுவே வந்து மேக்சிமம் பயன்படுத்த மாட்டோம் இல்லையா. நம்ம அட போட காலமாற்றம் இது என்ன, இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயம் தான், நம்ம பழகிட்டே வரும்போது நம்மளுக்கு பெருசாக தெரியாதுமா. அந்த மாதிரி பழக்கத்தில் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே நம்மளோட குலதெய்வ அருள் கிடைக்குமா. குளிச்சு முடிச்சு நம்ம வெளியே வரோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து பூஜை அறைக்கு முன்னதான் போய் நின்று சாமி வழிபாடு பண்ணணும்னு எந்த கடவுளை சொல்லலாமா. குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே ஒரு நிமிஷம் நம்ம குலதெய்வமே என்னை காப்பாற்றுன்னு கையெடுத்து கும்பிட்றோமா. முன்னோர்களை நினச்சி, நம்மளுக்கு தெரிஞ்ச முன்னோர்களை, நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள, நம்ம அப்பா அம்மா இருந்தாங்கன்னா சரி, இல்லை அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி யார் தெரிதோ, என் முன்னோர்களை எனக்கு வந்து வழி நடத்துங்க,
என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்னைக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா, ரொம்ப அற்புதமாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. அந்த சக்தி வந்து நம்ம முன்னோர்களுக்கு இருக்குமா, எவ்வளோ பெரிய ஆபத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி நம்ம முன்னோர்களுக்கு இருக்குது. அதனால ஒரு நிமிஷம் இதுக்கு நான் இங்கே போய் செய்யணுமா அங்கே போய் செய்யணுமான்னு ஆஃபீஸ் போனோம் டைம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம எங்கேயும் போய் செய்ய வேணாம். நம்ம பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னே ஒரு நிமிஷம் அவங்கள நினச்சிட்டு நம்ம ரொட்டீன் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா. அதுவே வந்து குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்கம்மா. உடல் நம்ம முன்னோர்களை தான் நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு நிமிஷம் வந்து இப்போ என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம போய் அழுது கூப்பிட்டோம்னா வந்து சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மன்னிச்சு வருவாங்க இல்லையா. குலதெய்வன்றது நம்ம முன்னோர்கள் தான். அதனால பெருசாக இல்லை, மனசார ஒரு நிமிஷம் இவ்வளோ விஷயத்தில் நம்ம நினைக்கிறானே அப்படின்னும் போது அவங்க அந்த இடத்துல வந்துருவாங்கம்மா. அதனால அது ரொம்ப எளிமையான விஷயந்தாம்மா. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அவங்கள போய் பார்க்கறது பரிகாரம் பண்ணுறதுன்றது வந்து அந்த பூஜைகள் பண்ண குலதெய்வ பூஜைகள் பாருங்கள் பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்மளை அவங்க வந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வழிபாடு பண்ணலாம். நம்ம அப்பா அம்மா தானே அவங்க, அதனால வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரமாக இருக்கும். அதனால குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுன்றது நம்மளை அடுத்த நிலைமைக்கு நம்ம இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாதுமா. பட் நம்மளுக்கு முன்னோர்களுக்கு தெரியும். அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக வந்து நிற்பாங்க. ஆனால் நம்ம போய் அவங்கள வழிபாடு பண்ணாத போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நம்மளை வந்து வழிபாடு பண்ணலையவங்க அப்படின்ற ஒரு வேதனை வரும். நம்மளை அவங்க சபிக்க மாட்டாங்கம்மா. குலதெய்வங்கள்லாம் சபிக்காது. இப்போ குலதெய்வ தண்டனை கொடுத்துரும் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம மேலே வருத்தப்படுவாங்க. நமக்காக வந்து செய்யலை, அந்த வருத்தம் தான் நமக்கு சாபமாக வந்துடுதுமா. அந்த வருத்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ நான் செய்யலை எங்கள் அப்பா அம்மாக்குன்னும் போது என் பிள்ளைகள் அதையே செய்கிறாங்க. அந்த கருமாவை எனக்கு அது வந்துடுது. அவங்க என்ன தண்டிக்கலை, நான் செய்கிறது தான் எனக்கு பின்னாடி வருது. அதனால வந்து அதுதான் அது வம்ச வழியில் வந்து கஷ்டங்கள் வர்றது. இதெல்லாம் குலதெய்வத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா மேக்சிமம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்கம்மா. நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குதுமா. நம்ம கர்ம பலனையே வந்து குறைக்கக்கூடிய சக்தி நம்ம குலதெய்வத்துக்கு தான் இருக்குமா. அது நம்ம முன்னோர்கள் தான். நீங்க சொல்ற மாதிரி இந்த முன்னோர்களின் சாபம் வந்து நம்ம வீட்ல இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ முன்னோர்களுடைய சாபம் இருக்குன்னா வீட்டில் வந்து திருமண வயது கடந்தும் வந்து திருமணம் ஆகாமல் இருப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வீட்டில் வந்து ஒரு சண்டைகள், அப்புறம் வந்து பணம் இருக்கும். ஆனால் வந்து அந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. எப்பயுமே உடல்நிலை சரியில்லாமல் யாருன்னா இருப்பாங்க. சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே நம்ம வீட்டில் நடக்காது. அப்படி நடக்காமல் இருக்கும்போது வந்து அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு 90% நம்ம முயற்சி பண்ணி தள்ளு போயிடுமா, அந்த 10% நின்றுடும். அது என்னன்னு கேட்டால் அது நம்ம முன்னோர்களுடைய சாபம் தான் நம்மளுக்கு வந்து தடுத்து நிறுத்துது. அப்போ நம்ம அந்த டைமில் வந்து இந்த மாதிரி காரியங்கள் தடைப்படுது அப்படின்னாவே மேக்சிமம் நம்ம போய் ஜாதகர்களுக்கு போய் கேட்டாவே அவங்க சொல்லிடுவாங்க, ஜாதகப்படி உங்களுக்கு வந்து இந்த கர்மா இருக்குது, நீங்கள் இதை கழிச்சிடுங்க. இப்போ வந்து முன்னோர்களுடைய சாபம் இருக்குன்னா நம்ம ஜாதகத்திலே பார்த்தோன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு முன்னோர்களுடைய கர்மம் வந்து நம்மளுக்கு இருக்குது, சாபம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ செவ்வாய் இருக்கிற வீட்டிலேருந்து இப்போ செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்கிறாருன்னா 4வது வீடு கடகம் வரும். இப்போ கடகத்தில் வந்து சனி நின்றனாலும் நம்மளுக்கு அந்த சாபம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்படி போய் நீங்கள் ஜாதகர்கிட்ட கேட்டாலும் இந்த கர்மா இருக்குது, இதுக்கு வந்து நான் அவங்க பெரிய வழிபாடெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. உங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. போய் அதாவது வந்து திதி கொடுக்குறதா பெருசாக ஒன்றும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுக்க, நம்ம ரொம்ப நாள் கொடுக்காம இருந்தோம்னா பர்டிகுலரான ஒரு சில இடத்துங்களில் போய் கொடுக்க சொல்லுவாங்க. அது கொடுத்துட்டு வந்தோம்னாவே நம்ம கொடுத்துட்டு வந்த ஒரு மாதத்துலேருந்தே நம்ம லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் தடை அனுபவிக்கிறோமோ அதில் இருந்தால் ரிலீவ் ஆகிடுவோம்மா. அதனால் வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நம்ம ஜாதகத்தை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஜாதகம் பார்க்கல, எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்லைன்றவங்க இந்த மாதிரியான தடைகள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வேலையை கூட கிடச்சிரும், போவாங்க, ஒரு 3 மாதத்துலேருந்து வேலையை விட்டு நின்றுடுவாங்க. சம்பளமே வாங்க மாட்டாங்க, வேலையை விட்டு நின்றுடுவாங்க. இல்லை வேலைக்கு போக முடியாத மாதிரி அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறது கூட அந்த சாபத்தினால தான்மா. அதெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரணும்னா நம்ம ரொம்ப எளிமையாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து யாராவது ஒருத்தர் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாதோ யாருன்னா வருவாங்க, சும்மா பேசுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க இது நான் பண்ண லைஃப்பில் நல்லா வந்து ஆகிட்டேன், இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் மூலயமாவோட நம்மளுக்கு தகவல் வந்துடும்மா. அந்த மாதிரியும் வந்து நமக்கு அதாவது ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் நம்ம லைஃப்பில் எந்த விதமான விஷயத்தையும் நம்ம அடைய முடியாதுமா. அவங்க அருள் இருந்தால் தான் நம்ம இஷ்ட தெய்வம் முதன்மை தெய்வம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க அருள் கொடுக்கணுன்னா கூட நம்ம குலதெய்வத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் போய் விழுந்து 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 கும்பிட்றேன், கோயிலே கிடக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க அருள் கொடுக்கறதுக்கு நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு வந்து வழி சொல்லணும். இந்த அருளை எங்களுக்கு கொடுங்க எங்கள் குலத்துக்குன்னு அவங்க சொல்லணும். அவங்க உத்தரவுக்காக அவங்க காத்துட்ருப்பாங்கம்மா. நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரஜினி படத்தை சொல்ல நானும் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சாமி கும்பிட்றேன், அந்த காளிகை எனக்கு வரமும் தரல வாழ்க்கையும் தரலன்னு. அது டைரெக்டாக அவங்க கொடுக்க மாட்டாங்க.
நம்ம குலதெய்வத்துக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உங்கள் குலத்துலேருந்து வந்து வழிபாடு பண்ணுறாங்க, இதை செய்யலாமன்னா நம்ம குலதெய்வம் வந்து அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணுமா. அதுக்காக தான் அந்த குலதெய்வம் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்கிறேன்னா, நீ எந்த வழிபாடுமே பண்ணலனாலும் குலதெய்வ வழிபாடு ஒன்று பண்ணாவே லைஃப்பில் நீ வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாமா. கடவுள் நம்பிக்கையே இல்லைன்றவங்க கூட அவங்க அப்பா அம்மாவை கும்பிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதுதாம்மா லாஜிக், சிம்பிள் லாஜிக் தான் இது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். அண்ட் உங்கள் கூட பேசின இந்த அரை மணி நேரம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபீல் ஆகுது. இதை இந்த நேர்காணலை பார்க்குற மக்களுக்குமே அதே எனர்ஜி வரும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ரொம்ப நன்றி.